நாம் இரவெல்லாம் நாம் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு எல்லா விதமான பகலிலே பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் விலைக்கு பாதுகாத்து கொண்டார். இந்த நாளிலும் இந்த 5 மணிக்கு ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கு சங்கீதம் 139 2ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தாவே, நீர் உட்காருதலையும் எழுந்திருக்கிறதும் அறிந்திருக்கிறீர், நீர் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் என்ற வசனத்தை தியானிக்க போகிறோம். அது தியானிப்பதற்கு முன்பாக சில நிமிடங்கள் நாம் ஜெபித்து பிறகு அந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை, தீர்க்க தரிசனமான வார்த்தை நமக்கு வெளிப்படுத்தப்பட போகிறது. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ரபா ஷியா ரகாதியா மா ஷக்த ரபுரோஷே எப்ராகடாஷ் ராதுபோஷே எப்ராகாதியா. Thank you Father for this wonderful morning. நீ எங்களை கொடுத்திருக்கிறதான ஆண்டவரே இந்த நேரத்திற்காய் நன்றி. எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே இந்த நாளை பார்க்க முடியல, நீர் எங்களுக்கு புதிய ஒரு நாளை, புதிய கிருபையை ஆண்டவரை தந்திருப்பதற்காய் நன்றி. தேவனுடைய ராஜ்யத்தில் எங்களை புத்திரராய் மாற்றியிருப்பதற்காய் நன்றி. ஆண்டவரே, அடிமைகளாய் இருந்த எங்களை சுயாதீனராக, ஆண்டவரே எங்களை நீதிமான்களாக, எங்களை பரிசுத்தவான்களாக மாற்றியிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே Rabba shaga dia rabu shangda rabushe el bradu shagta rabba shege dia el prashakatasha el pratoshe el prakata e protushia ramando rogodo le reshe rekabashia. கர்த்தர் பரிசுத்தர், உன்னதமான தேவன் பரிசுத்தர், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ராஷகாதியா ஏ ராஷகாது ராகதோஷே ஏ ராகதா ஏ ரூடோஷியா ராகாதியா. ஜெபிக்கிறீங்களா? அப்படியே கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக, கர்த்தர் நமக்கு செய்த அதிசயங்களுக்காக, கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னதமான தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமா இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ள எவ்வளவு வேணுமா உலகத்தின் காரியங்களோ, உலகத்தின் ஆண்டவரே ஆசை இச்சைகளோ ஆண்டவரே எங்களுக்குள்ள இராதபடிக்கு ஆண்டவரே இப்பொழுதே நசரனாகி இயேசுவின் நாமத்தினால மா ஷக்தரபாதியா ரபு ஷகா தே ரெபேஷே ரெகோபோ ஷக்தரபுஷே. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, in the name of Jesus Christ இப்பொழுதே எங்களுக்கு நீர் விடுதலை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். ஆண்டவரே ராகா பா ஷகாதியா ரெபெடேஷே ராஷோ ரோபோடோ எல் பிராடாஷே. ஜெபிங்க ரீஷா காதா ராபாட்டோ. உங்கள் வாயிலை திறந்து கர்த்தர் உங்களுக்கு பாராட்டின சகல கிருபைகளுக்காகவும், ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காகவும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமது அடைக்கலம், தேவன் நமது அடைக்கலம், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். மா ஷக்த ரபரோஷியா மேலேட்டோஷா எல் பிராடூஷியா ரகாட்டா எல் மரோடோஷே எப்ராகாடோ ரேட்டேஷியா எப்ராடாஷே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord. நல்லவரே, உம்மை துதிக்கிறோம். லியா ரகாதியா ஏ ப்ரோடோஷியா ரபாடாஷே பிரகாடா ரஃபடோஷா ஜாட்டு ஷாதா மாஷியா ஏ பிரகாடோஷா. கர்த்தர் நம்மை மறந்தால், கர்த்தர் நம்மை கைவிட்டு விட்டால் என்ன நடக்கும் என்று யோசித்து பாருங்க. தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்த தேவன், தாயிலும் மேலாய் நேசிக்கிறவர், உங்களையும் என்னையும் அறிந்திருக்கிறவர், நம்முடைய நினைவுகளை தூரத்தில் அறிகிற கர்த்தர், அவர் நம்மை மறந்தால் நாம் என்ன செய்வோம்? நாம் எங்கே போவோம்? கர்த்தர் நம்மை மறப்பதற்கு அவர் மனிதன் அல்ல. அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், வானங்களையும் பூமியும் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தவர். Rabashia Ramando Ragabashia Rabo Shangda Rabashia Eprakata Ratuto Rofotoshe.
lehine meshe prakyaradushya el pratashe o rabashya ஒரு அக்கினி எரியட்டும். கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி உங்கள் இருதயத்திலே பற்றி எரியட்டும். கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி உங்களுக்குள்ளாய் பற்றி எரியட்டும். el brashya katarafatoche mashadro lehidoshe marodosha rakabashe இயேசுவின் நாமத்தினாலே நீங்க இருக்கிற இடங்களிலே இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவருடைய ரபாஷியா இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அக்கினி உன் நிரப்பட்டும். சாகா டோரோஃபோட்டோஷே மாஷகாதியா லெஹனேஷே மேஷகாதியா. ஒவ்வொரு நாளும் நம் ஆவியிலே நிரம்பி பரிசுத்த ஆவியானவரினாலே நாம் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்படுவது கர்த்தர் சித்தமா இருக்கிறது. லா ஹிராஷியா மா சோ ஷேகேட்டே. குட் மார்னிங் ஜீசஸ், குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் என்ற நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காலையில பரிசுத்த ஆவியானவரிடத்திலே நாம் முதலாவது பேச வேண்டும். இன்றைய கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கொடுத்திருப்பதற்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க இந்த கிருபைக்காய் நன்றி. இந்த 5 மணிக்கு உடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே உடைய வார்த்தையை தியானிப்பதற்கும் மோடு பேசுவதற்கும் ஆண்டவரே நீர் எங்கள் பார்த்தின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். உமக்கு மகிமையை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். உங்கள் எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட தீர்க்க தரிசனமாக சங்கீதம் 139 2ஆம் வசனத்திலிருந்து நம்மோடு பேச போகிறார். வேதம் வைத்திருக்கிறவங்க பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 139 2. என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். வேதம் வைத்திருக்கவங்க எடுத்துக்கோங்க சீக்கிரமா. மறுபடியும் சேர்ந்து படிக்கலாம். ரபா ஷகா தியா ரகச்சோஷே. என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். ஹalleluya. ரபா ஷகா சாஷ் ரைஃபட்டோஷே. வேதத்தில் இந்த வார்த்தை சங்கீதக்காரனாகிய தாவீது அவர் எழுதுகிறார். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்தில் அறிகிறீர். தாவீது கர்த்தருக்கு முன்பாக ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனா இருந்து அதிலிருந்து ராஜாவாய் மாறினதுக்கு அப்புறம் தாவீதுடைய எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். தாவீதின் வீட்டில் ஈசாயின் வீட்டில் உள்ள தன்னுடைய அண்ணன்களை பார்க்கலாம் தாவீதை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஏன் தெரியுமா? தாவீதுடைய நினைவுகளை கர்த்தர் தூரத்தில் அறிந்திருந்தார். தாவீதுடைய உட்கார்தலையும் தாவீது எழுந்திருக்கிறதையும் கர்த்தர் அறிந்திருந்தார். வனாந்தரத்திலே ஈசாய் உடைய மகன்களுக்கு மற்ற அண்ணன்களுக்கு தெரியாத காரியம் கர்த்தருக்கு தெரிந்திருந்தது. சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாய் வீட்டுக்கு கர்த்தர் அனுப்பப்பட்ட பொழுது தீர்க்கதரிசி நினைத்தார், இந்த மனிதனை இந்த மகனை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் சொன்னார், இல்ல இவர் இல்லைன்னு சொல்லி. கடைசியில வேற யாராவது ஒரு மகன் இருக்கிறானா என்று கேட்கும் பொழுது ஈசாய் அவர் சொல்கிறார், ஆமாம், ஒரே ஒரு கடைசி ஒரு சின்ன பையன் அவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கான், அவனை கொண்டு வாருன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணினார் சாமுவேல் மூலமாக. இன்னைக்கு ஒருவேளை நீங்க உங்க குடும்பத்தாரால எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு எல்லாராலும் நீங்க தள்ளப்பட்டு இருந்திருக்கலாம். நீங்க உங்க குடும்பத்துல ரொம்ப லீஸ்டாக நீங்க தான் ரொம்ப கடைசி, இல்ல உங்களை எந்த ஃபங்க்ஷனுக்கும் சரி எந்த காரியத்துக்கும் உங்ககிட்ட சொல்லக்கூட மாட்டாங்க. யார் மூலமாக உங்களுக்கு தெரிய வரும், இல்ல உங்களை புறக்கணித்திருப்பாங்க. ஆனால் கர்த்தர் ஆகாது என்று தள்ளின கல்லை அவர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவார். தாவீதை எல்லாரும் தள்ளினார்கள், ஆனால் கர்த்தர் தாவீதை கொண்டு முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவர் ராஜாவாக மாற்றினார். அதன் தாவீது எழுதுகிறார், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே கர்த்தர் தீர்க்கதரிசனமாக உங்களோடு பேசுகிறார். மகளே, மகனே, உன்னை எல்லாரும் வெறுக்கும் பொழுதும் நான் உன்னை வெறுப்பதில்லை.
எல்லாரும் உன்னுடைய தவறை பார்க்கும் பொழுது நான் உன்னுடைய நீ செய்த நன்மையை பார்க்கிறேன். உன்னுடைய இருதயத்தை நான் பார்க்கிறேன். நீ என்ன இருதயத்தோடு இந்த காரியத்தை செய்தாய் என்று நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்க நல்லதுதான் செய்ய நினைச்சீங்க, ஆனா உங்களுடைய உறவினர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுடைய பாஸ் உங்களை தவறா புரிந்து கொண்டு உங்களுக்கு விரோதமாக சில காரியங்களை அவர்கள் நியாய தீர்த்து விட்டார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன் உட்காருதலையும் உன் எழுந்திருக்குதலையும் நான் அறிந்திருக்க. அப்படி என்று சொன்னால் எல்லாவற்றையும் சகலவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் நினைவுகளை கர்த்தர் தூரத்தில் அறிகிறார். நாம் என்ன யோசிக்கிறோம் என்பதை கூட கர்த்தர் அறிந்திருக்கிறார். What we are processing in our minds, what we are thinking in our mind, the Lord knows. தாவீது சொல்கிறார், என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனானால் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்க மாட்டார் என்று சொல்லி. அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே ஆனால் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்க மாட்டார். இதை சொல்கிறவர் தாவீது. நம்முடைய இருதயத்திலே நினைக்க நினைவுகளை கர்த்தர் தூரத்தில் அறிகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில யாருமே என்னை பார்க்கல, யாருமே என்னை புரிந்து கொள்ள நினைச்சிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை புரிந்து கொண்டிருக்கிறார். தாவீதுடைய நன்மையை மாத்திரம் கர்த்தர் அவர் வேதத்தில் எழுதவில்லை. தாவீது செய்த ஒரு தவறான காரியத்தையும் கர்த்தர் எழுதியிருக்கிறார். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள். இந்த 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 1லிருந்து 13ஆம் வசனத்திலே தாவீது பத்சேபாளிடத்திலே பாவம் செய்த பொழுது தாவீது தன்னுடைய இராணுவத்தில் இருக்கிற உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளை அவன் எடுத்துக்கொண்டு உரியாவை அவன் கொன்று போடும்படி உரியாவின் கைகளிலே அந்த காரியத்தை எழுதி அனுப்பி கொடுக்கிறார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். திடீரென்று தீர்க்கதரிசியாக நாத்தான்வேல் அவர் வெளிப்படுகிறார். வந்து தாவீதிற்கு முன்பாக வந்து சொல்கிறார், ஒருவனுக்கு 99 ஆடுகள் இருக்கிறது, ஆனால் இன்னொருத்தருக்கு ஒரே ஒரு ஆடு தான் இருக்கிறது. 99 ஆடுகளை வைத்திருக்கிறவன் அந்த ஒரு ஆடு வைத்திருக்கனுடைய அந்த பொருளை அபகரித்து அவன் அடித்து புசித்து விடுகிறான் என்று சொல்கிறார். தாவீது கோபம் கொண்டு, யார் அந்த மனிதன், அவனை கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். நாத்தான் சொல்கிறார், அந்த மனிதன் நீதான் என்று சொல்கிறார். தாவீது மனம் கசந்து அவன் முகம் குப்புற விழுந்து அழுகிறான். தான் செய்தது தவறை உணர்ந்து கொள்கிறான். தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற தனக்கு கீழே இருக்கிற அந்த இராணுவ வீரனுடைய தன்னை நம்பின அவனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டதை அவன் உணர்ந்து மனம் கசந்து அழுதான். பாருங்க, தாவீதுடைய எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். தாவீது ராஜாவா இருந்தும் ராஜாவை கண்டிக்கத்தக்கதாக கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசியாக நாத்தான்வேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அப்படியே கர்த்தர் நம்முடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்ம ரகசியமா யோசிக்கிற காரியத்தை கூட கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் தெரிந்தும் ஏன் நம்மை நேசிக்க வேண்டும்? உங்களை பத்தி எல்லாமே ஒரு மனுஷனுக்கு தெரியுதுன்னா அந்த மனுஷன் உங்களை நேசிப்பாங்களா? உங்களுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லும் பொழுது அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்மளை எல்லாமே தெரிந்து நம்முடைய சின்ன வயதுல இருந்து இப்ப இல்ல, சின்ன வயசுல தெரிந்து செய்த எல்லாவற்றையும் நம்ம நினைவுல யோசிக்கிறது கூட அறிந்தும் ஒருத்தர் நம்ம நேசிக்கிறார்னா அவருடைய அன்பு பெரியது. சங்கீதம் 139 அந்த வசனத்தை நாம் ஒரு விஷயம் நாம் படிப்போம். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். From far you know my thoughts. From far, ரொம்ப ரொம்ப தூரத்திலிருந்து அறிகிறீர். ஒரு விஷயத்தை தூரத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த விஷயம் முழுமையாக தெரியாது, இல்லைன்னா அறக்குறையா இருக்கும். ஒரு ஒரு வேர்டை படிக்கிறோன்னா கூட தூரத்திலிருந்து பார்க்கும்போது மங்களா இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார். He can able to read what we are thinking. நம்முடைய பிரெயின் என்ன ப்ராசஸ் பண்ணுது, நம்முடைய நியூரான்ஸ் பிரெயின்ல இருக்கிறதான அந்த பிரெயின் செல்ஸ், பிரெயின்ல இருக்கிற ஒவ்வொரு செரிபெல்லம் மெடுலா ஆப்லாங்கேட்டா என்ன யோசிக்கிறது என்றது கூட கர்த்தர் அறிந்திருக்கிறாராம். நம்முடைய பிரெயின் 2ஆ பிரிக்கப்பட்டிருக்கு. லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின். ஃப்ரண்டல் லோப் சொல்றது இந்த இடம் ஃப்ரண்டல் லோப்.
மெடுலா ஆப்லாங்கேட்டா எல்லாமே வித்தியாசமா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உன் நினைவுகளை, நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறாராம். நினைவுகளில் நாம் எப்படிப்பட்ட சிந்தனையை வைத்திருக்கிறோம்? ஹல்லேலூயா. தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். அதே போல தாவீது தவறு செய்த பொழுது தாவீதை கர்த்தர் கண்டித்து உணர்த்தினார். தாவீது மனம் கசந்து அழுதான். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீயினிடத்திலே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். யோவான் 4வது அதிகாரம் 16 19 வரைக்கும் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து யோவான் 4ஆம் அதிகாரம் 16 19 சமாரியா ஸ்திரீயினிடத்திலே வந்து அவர் சொல்லுகிறார், ஸ்திரீயே, எனக்கு குடிக்க தண்ணீர் தா என்று கேட்கும் பொழுது அந்த ஸ்திரீ சொல்கிறார், நீர் யூதனா இருக்க சமாரியத்தில் தண்ணீர் கேட்கிறீங்களேன்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு இயேசு சொல்கிறார், உன்னிடத்துல குடிக்கிறதற்கு தண்ணீர் தாய் என்று கேட்கிறவர் யார் என்று தெரிந்தால் நீர் அவரிடத்துல குடிக்க தண்ணீர் கேட்பாய். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அவர் பரிசுத்த ஆவியானவரை பற்றி அவர் பேசுகிறார். இயேசு கிறிஸ்து வந்த நோக்கத்தை குறித்து அவர் அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சமாரியா ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஆரம்பத்தில் அவரை நினைத்து, ஒரு யூதர், இவருக்கு தெரியல, இவர் இந்த இஸ்ரவேல் ஜனத்துல, இந்த யூத ஜனத்துல இவருக்கு இந்த விஷயம்லாம் தெரியல போல இருக்கு நினைச்சிட்டு ரொம்ப அவங்க சாதாரணமா இயேசு கிறிஸ்துவ எடை போட்டுட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயினுடைய நினைவுகளை அறிந்திருந்தார். இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீயின் நினைவுகளை அறிந்திருந்தார். ஸ்திரீயே, உனக்கு எத்தனை புருஷங்களை கேட்கும் பொழுது அந்த ஸ்திரீ சொல்கிறாங்க, சமாரியா ஸ்திரீ, எனக்கு புருஷங்க இல்லை அப்படின்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ சரியாய் சொன்னாய், நீ கரெக்டா சொல்றப்பா. உன்னிடத்துல இருக்கிற புருஷன் அவன் புருஷன் கிடையாது. உனக்கு 5 புருஷன் இருந்தாங்க, இப்ப இருக்கிறவனும் உனக்கு புருஷன் கிடையாது என்று சொன்ன பொழுது இந்த சமாரியா ஸ்திரீக்கு ஆச்சரியம். இவர் யார்? இவர் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி தன்னுடைய சமாரியா பட்டணத்திலே ஓடி போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லாருக்கும் சொல்லுகிறாங்க. நான் ஒருவரை பார்த்தேன், அவர் தீர்க்கதரிசியா இருக்கக்கூடும், அவர் மேசியாவா இருக்கக்கூடும், அவர் இரட்சகரா இருக்கக்கூடும், அவரை வந்து பாருங்க என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றி அநேக ஜனங்களுக்கு சொல்லி கர்த்தரை அந்த சமாரியா பட்டணத்திலே அழைத்து கொண்டு போறாங்க. இயேசு கிறிஸ்து 3 நாட்கள் அங்கே இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்தார். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீயின் எண்ணங்களையும் இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீயை பற்றியும் அறிந்திருப்பாரேனால் உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். இயேசுவை எனக்கு இதை செய்யும் சொல்லி நாம் கர்த்தரிடத்தில் கேட்கிறோம். முதலாவதாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாம் எதிலிருந்து நாம் விடுபட வேண்டும், நாம் என்ன பாவத்திலிருந்து வெளியே வரணும், அதை நம்ம முதல்ல வந்து அறிக்கையிடணும். ஏனென்றால் கர்த்தர் நம்மை பார்க்கும் பொழுது நம்முடைய எல்லா காரியத்தையும் அறிந்திருக்கிறார். மனுஷருக்கு முன்பாக நாம் மறைச்சிடலாம், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அதை தான் சொல்லி இருக்கிறது. உட்காருதல், எழுந்திருக்கிறதல், நினைவுகள், 3 விஷயம். உட்காருதல், எழுந்திருக்குதல் அண்ட் நினைவுகள், 3 விஷயத்தை அறிந்திருக்கிறார். சமாரிய ஸ்திரீ எங்கிருந்து வராங்க, என்ன பண்றாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க யாரு, இவங்க இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறாங்களா இல்லையா, இயேசு இடத்துல இந்த ஸ்திரீனிடத்துல பேசினா என்ன நடக்கும், சீஷர்கள் வராங்க, என்ன இவர் ஒரு ஸ்திரீனிடத்துல பேசி கொண்டிருக்கிறான்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சீஷர்களுடைய எண்ணத்தை அறிந்திருக்கிறார். இயேசு சொல்கிறார், எப்பா எனக்கு சாப்பாடு வேண்டாம், இப்போதைக்கு எனக்கு வேற ஒரு உணவு இருக்கு, பிதாவின் சித்தத்தை செய்வதே அவருடைய போஜனமா இருந்தது. ஆனால் சீஷர் நினைக்கிறாங்க, இவருக்கு வேற யாரோ சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்க, இவருக்கு வேற எங்கேயோ இவருக்கு வந்து சாப்பாடு இவர் சாப்பிட்டாருன்னு நினைக்கிறாங்க. இல்லை, சீஷர்கள் உணவு வாங்கிட்டு வர அந்த போயிருந்த அந்த டைம்ல கர்த்தர் ஒரு ஆத்மாவை ரட்சிப்பதற்கு அவர் பேசி கொண்டிருந்தார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் சமாரியா ஸ்திரீ அநேகரால் ஒதுக்கப்பட்டு, அது சரியாக 12 மணிக்கு ஆஃப்டர்நூன்ல வந்து அவங்க தண்ணி எடுக்க வராங்க. யூசுவலி சமாரியர்கள் ஆஃப்டர்நூன் வரமாட்டாங்க. இந்த ஸ்திரீ ஒரு தவறான வாழ்க்கைக்குள் இருந்ததுனாலே யாரும் வராத நேரத்தில் அந்த கிணற்று அருகே வந்தாங்க. கிணற்று அருகே வந்த ஸ்திரீனோடு கர்த்தர் பேசினார். இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் பேச அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார்.
மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒரு தற்செயலா நீங்க இந்த ஜெபத்திற்கு வந்திருக்கலாம். யூடியூப்ல தம்ப்நெயில பார்த்து நீங்க கிளிக் பண்ணி உள்ள வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை குறித்து பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். சமாரியா ஸ்திரியை இந்த பூமி, வானமும் பூமியும் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை இந்த சமாரியா ஸ்திரியை பற்றி சொல்லுகிற இடத்துல எல்லாம் பேசப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக அனனியா சபிரால் என்ற கணவன் மனைவி. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 1-10 படித்து பார்த்தால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது அவர் சொல்லியிருந்தார், நீங்கள் போய் காத்திருங்க, நான் உங்களுக்கு தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை தருவேன் என்று சொல்லி சீஷர்களும் மற்றவர்களும் 120 பேரும் மேல் வீட்டு அறையிலே அவர்கள் கூடி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். 10வது நாளிலே, பெந்தெகோஸ்தே நாளிலே, ஒரு பெரிய இடிமுழக்கமான சத்தத்தோடு பரிசுத்த ஆவி இறங்கினார். பேதுருவும் மற்ற சீஷர்களும் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவர்களாக பலவிதமான பல்வேறு அந்நிய பாஷைகளை பேசி ரகசியங்களை பேசிக் கொண்டிருந்தார்கள். வந்தவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம், அந்த பண்டிகைக்கு வந்தவர்களும் ஆச்சரியப்பட்டார்கள். இவர்கள் கலிலேயர்களாகிய ஜனங்கள் தானே, இவர்கள் எப்படி தங்களுடைய பாஷைகளிலே பேசுகிறார்கள்? கிரேக்கரும் பெர்ஷியரும் மேதியர்களும் மற்ற எபிரேயர்களும் மற்ற அனைத்து ஜனங்களுடைய பாஷைகளையும் அந்த 120 பேர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்போ இந்த அப்போஸ்தலர்கள், இந்த 12 சீஷர்கள் அவர்கள் கூடி கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்போ தன்னுடைய நிலங்கள் எல்லாம் விற்று சபைகளை கொடுத்து எல்லாரும் ஒன்றாய் பரிமாறி ஒன்றாய் உணவு சாப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் அனனியா சபிரால் என்கிற கணவன் மனைவி தங்களுடைய நிலத்தை விற்று இந்த அப்போஸ்தலர் இடத்திலே கொண்டு வந்து கொடுப்பதற்காக வந்துட்டு இருக்காங்க. அனனியா என்கிற அந்த மனிதன் நிலத்தை விற்ற போது அந்த நிலம் அதிகமான பணத்திற்கு போகிறது. ஆனால் அவன் கொடுக்கிறது அந்த பணத்திலே ஒரு பாதி, கொஞ்சம் பணத்தை எடுத்து ஒதுக்கி வைத்துவிட்டு மிச்ச பணத்தை கொண்டு வந்து பேதுருவிடத்தில், ஐயா இந்தாங்க, நான் நிலத்தை விற்று விட்டேன், இந்தாங்க இந்த நிலத்தினுடைய பணம் காணிக்கை என்று சொல்லி கொடுக்கும் பொழுது பேதுரு சொல்லுகிறார், அனனியாவே, நீ கர்த்தருக்கு முன்பாக நீ பொய்யை பேசுகிறாய் என்று சொன்ன பொழுது, நீ விற்ற பணம் இது கிடையாது என்று சொன்ன பொழுது அவன் விழுந்து மரித்து போனான். கர்த்தருக்கு முன்பாக அனனியா, பரிசுத்த ஆவியானவருடைய பிரசனத்திற்கு முன்பாக அனனியா ஒரு பொய்யை சொன்ன பொழுது கர்த்தர் நினைவில் அறிந்திருந்தார். அனனியா அவருடைய நினைவில் அறிந்திருந்தார். அவன் அங்கேயே விழுந்து அவன் இறந்து போகிறான். வாலிபர்கள் வந்து அவனை அடக்கம் செய்து விடுகிறார்கள். கொஞ்ச நேரம் கழித்து அனனியா இறந்து போனதை தெரியாமல் சபிரால் வருகிறாங்க. அவர்களுடைய மனைவி வந்து, பேதுருவை இந்தாங்க, இந்த நிலத்தை விற்று எடுத்துட்டு வந்த பணம் என்று சொல்லி, அதற்கு பேதுரு சொல்லுகிறார், உன் கணவனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசல் அருகே இருக்கிறது, அவர்களும் உன்னை அப்படியே செய்வால் சொன்ன பொழுது சபிராலும் கீழே விழுந்து மரித்து போகிறார்கள். இந்த 2 இடத்துல பாத்தீங்கன்னா நினைவுகளை கத்தறிந்திருந்தார். அவர்கள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக அவர்கள் பொய் சொல்றாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் அப்போஸ்தலர் காலத்துல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருந்தார். பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக கர்த்தர் அவர்கள் நினைவில் அறிந்திருக்கிறார்கள், எல்லாம் தெரிந்திருந்தோம். அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக அந்த காரியத்தை செய்கிறாங்க. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ஒருவேளை கர்த்தர் நம்மை பார்க்கல, கர்த்தர் நம்மை புரிந்து கொள்ளல, கர்த்தருக்கு தெரியாது என்று சொல்லி சில காரியங்களில் நாம் சிக்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார். நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். ஷாகா சாராபா ரோஷியா லாஹிரா பௌஷியாந்த ரபாசே பிரஹாது ஷியாமா ரகசாஷ். ஆவியானவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் நினைவுகளை தூரத்தில் அறிகிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் எப்பொழுதும் குறை கண்டுபிடிப்பதற்காகவே சுற்றி திரிந்து கொண்டிருந்தார்கள். மத்தேயு 9வது அதிகாரம் 4வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து ஒருவனை குணமாக்குகிறார்.
இவர் ஓய்வு நாளிலே இதை சுகமாக்கார் என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே வேதம் வசனம் சொல்லியிருக்கிறது. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து அவர்கள் நினைவுகளை அறிந்திருந்தார். இயேசு கிறிஸ்து அவர்களுடைய நினைவுகளை அறிந்திருந்தார். Jesus understood their thoughts from afar, directly trying to. அவர்களுடைய நினைவுகளை தூரத்தில் அறிந்திருந்தார். என்ன அவங்க யோசிக்கிறாங்க பரிசேயர்கள்? உங்களுடைய கழுதையாகுது, உங்கள் கழுதையோ உங்களுடைய ஆடோ மாடோ ஒரு குழிக்குள்ள ஓய்வு நாளில் விழுந்தா நீங்க தூக்கிவிட மாட்டீங்களா? இயேசு கிறிஸ்துவோடைய பாரம் எல்லாம் இந்த மனிதர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காண்பிக்க வேண்டும், இந்த மனிதர்களுக்கு உண்மையான தெய்வத்தை நான் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி அவர் பிரசங்கித்தார். இயேசு கிறிஸ்து எல்லாருடைய நினைவில் அறிந்திருந்தார். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன? கானா ஒரு கல்யாணத்திலே மரியாதை பார்த்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து நினைவில் அறிந்திருக்கிறார். பிதாவின் சித்தத்தை செய்வது மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துடைய கடமை. இயேசு கிறிஸ்துனுடைய சித்தம் மற்ற எல்லாவற்றையும் அவர் அறிந்திருந்து விலகி போனார். சில இடத்துல அவர் மறைவாய் இருந்தார். சில இடத்துல சொல்லுவார், நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, இந்த அற்புதத்தை நீ ஒருவருக்கும் சொல்லாதே, ஆனால் மோசே கொடுத்த கட்டளையின்படி நீ ஆசாரியருக்கு உன்னை காண்பி என்று சொல்லுவார். இயேசு கிறிஸ்து நினைவில் அறிந்திருந்தார். He is so powerful. இந்த பூமியில பெரிய சூப்பர் ஹீரோ ஆர்எல்ஸ் அதிகமான நபர்கள் ஃபாலோ பண்ண நபர், ஒரு ஃபாலோ பண்ண ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் எனக்கு 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எனக்கு 500 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி எத்தனை பேரான சொல்லலாம். ஆனால் இந்த இன்ஸ்டாகிராம்லாம் வருவதற்கு முன்பாக, இந்த யூடியூப்லாம் வர்றதுக்கு முன்பாக லட்ச 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 கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸ். கர்த்தர் இது உலகம் தோன்றியது முதல் இதுவரைக்கும் அவர்தான் பெரிய சூப்பர் ஹீரோ, அவர்தான் பெரிய தலைவர், அவர்தான் பெரிய ஒரு மாடலர் ஸ்டார். இயேசு கிறிஸ்துவை போல ஒரு நபர் எத்தனையோ ஜெனரேஷன்ஸ். நான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்களுக்கு முன்பாக ஒரு 5 ஜெனரேஷன் இந்த பூமியில் வந்துட்டு போயிருப்பாங்க. உங்களுடைய தாத்தாக்கு தாத்தா, பாட்டிக்கு உங்கள் தாத்தாவுடைய தாத்தா, அவருடைய தாத்தா, அந்த நபருடைய பேரெல்லாம் ஞாபகம் வச்சுருப்பீங்களா? ஞாபகம் வச்சுருக்க மாட்டீங்க. உங்களுக்கு உங்களுடைய அம்மாவுடைய அப்பா பேர் தெரியும், அல்லது அவங்களுடைய அப்பா பேர் தெரியும். மேக்ஸிமம் ஒரு 3 ஜெனரேஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கலாம். ஆனால் கர்த்தர் மத்தேயு எழுதின அந்த நிருபத்தில் பாருங்க, அந்த சுவிசேஷ புத்தகத்தில் பாருங்க, 1ஆம் அதிகாரத்தில் 14 தலைமுறைகளாக கிட்டத்தட்ட 14 தலைமுறைகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவனை பெற்றான், இவனை பெற்றான், இவனை பெற்றான்னு சொல்லி. எப்படி இது சாத்தியமா? இது பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உலகம் தோன்றினது முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சோ, என்னெல்லாம் நடக்குதோ எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாக நாம் எங்கேயும் போக முடியாது. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த நாளிலும் பிரதர் கர்த்தர் இந்த வார்த்தையை என்னோடு பேசினார், இது எனக்கு பிரயோஜனமாக இருந்தது என்று நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் அறிந்திருக்கிறார் கர்த்தர். என் நினைவுகளை தூரத்தில் அறிகிறார். அனனியா சபிரால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக அவர்கள் பொய் சொன்னார்கள். காணிக்கையிலே அவங்க வஞ்சித்தாங்க. தாவீது எல்லாவற்றிலும் உண்மையாக இருந்தும் ஒரு விஷயத்திலே தாவீது அவன் உண்மை இழந்து போயிருந்தான். சமாரியா ஸ்திரீனுடைய வாழ்க்கையை குறித்து இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். சமாரியா ஸ்திரீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அறிந்திருந்தார். பரிசேயனுடைய எண்ணத்தை அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. ஷாக்தா ரமோஷியா ரமாதே மா ரகடாஷியா லே ஷேகதோஷ். Thank you Jesus, thank you Jesus. கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் என்பதை நான் பார்க்க முடிகிறது. கர்த்தர் உங்களோடு கூட இன்றைக்கு இடைப்பட்டிருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருப்பதினாலே இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார்.
கர்த்தர் சில காரியத்தை உங்களுக்கு செய்ய சொல்லுவார். சில காரியத்தை கர்த்தர் செய்ய சொல்லும் பொழுது அதை நம்ம செய்யாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்திற்காக மறுபடியும் வந்து பேசுவார். மகனை இதை செய், மகளே இதை செய், நான் உனக்கு சொன்னதை செய் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு நினைவூட்டுவார். ஏன் தெரியுமா? நம்முடைய நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். மனிதன் முகத்தை பார்ப்பால், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையையும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய எல்லா ரெவரன்ஸ், இந்த மரியாதையும் நாம் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை கனம் பண்ணுவார். ஏனென்றால் இருதயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பரலோக பிதாவே, நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். சங்கீதம் 139:2 படி, என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறது அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்தில் அறிகிறீர். தாவீதை நீ அறிந்திருந்தீர், சமாரியா ஸ்திரீ அறிந்திருந்தீர், அனனியா சபிராலையும் அறிந்திருந்தீர், பரிசேயர்களை அறிந்திருந்தீர். 4 வித்தியாசமான நபர்களை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த 4 வித்தியாசமான நபரில் நாங்களும் அடங்கி இருக்கோம். ஆண்டவரே, ஏதோ ஒரு கேட்டகரியில் அடங்கி இருக்கிறோம். இன்றைக்கு எங்களை சுத்திகரிங்கப்பா. எங்கள் நினைவுகளை பரிசுத்தப்படுத்துங்க. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன், ஆனால் கர்த்தரின் ஜெபத்தை கேட்க மாட்டேன் தாவீது எழுதுகிறார் சங்கீதத்திலே. ஆண்டவரே, எங்கள் இருதயத்திலே பரிசுத்தத்தையும், எங்கள் இருதயத்திலே உண்மையையும் உத்தமத்தையும் கொடுப்பீராக. உமக்காக நாங்கள் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க. இந்த ஜெபத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். பிதாவாகிய தேவனே, நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். தாய் மறந்தாலும், தகப்பன் மறந்தாலும் நீர் எங்களை மறப்பதில்லை. ஏனென்றால் எங்களுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறீர். இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே, நாங்கள் தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், உடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. ஆண்டவரே, இன்றைக்கு தியானித்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய இருதயங்களையும் நடக்கைகளையும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. எங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறீர். நாங்கள் எப்படிப்பட்ட எண்ணத்தை யோசிக்கிறோம், எப்படிப்பட்ட சிந்தனையை நாங்கள் யோசிக்கிறோம் என்பதை நாங்கள் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யுங்க. நீர் எல்லாரும் வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லை ஆண்டவரே. எல்லாரும் எங்களை கைவிட்டாலும் நீர் என்னை கைவிடுவதில்லை ஆண்டவரே. பூமி அதனுடைய நிறைவும் உம்முடையது ஆண்டவரே. மனுஷர்கள் எங்களை மறந்தாலும், உதவினவர்கள் மறந்தாலும், நாங்கள் நேசித்தவர்கள் மறந்தாலும் நீர் எங்களை மறப்பதில்லை அப்பா. உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யார் யாரெல்லாம் தீர்மானம் எடுத்தார்களோ, என் நினைவுகளிலே நான் கர்த்தருக்காக உண்மையாக இருப்பேன், என் நடத்தையிலே என் உட்கார்தலும் எழுந்திருத்து அறிந்திரு கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், நான் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருப்பேன் என்று சொல்லி யார் யாரெல்லாம் தீர்மானம் எடுத்தார்களோ, ஆண்டவரை நீர் அவர்களை ஆசீர்வதித்து நீர் அவர்களை கனப்படுத்துவீராக. ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பரமண்டலத்தின் நல்ல பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் சோதனைக்குட்பட பண்ணாதபடிக்கு தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.